ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 10th யூனிட் 1ல் இருக்க ப்ரோஸ் பார்க்க போகிறோம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். த யங் சீகர்ல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். ஸோ யங் சீகர்ல் வந்து அதோட லெட்ஜில் தனியாக இருக்குது. லெட்ஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மவுண்டெயின், ஒரு கிளிஃப்ட், ஒரு கூர்மையான பகுதி இருக்க ஒரு கிளிஃப்ட். அங்கே வந்து சீகர்ல் மட்டும் தனியாக இருக்கா. ஆமாம், இந்த சீகர்ல்னால் யார்? இந்த சீகர்ல் வந்து ஒரு பேர்ட், சீல இருக்கக்கூடிய ஒரு பேர்ட். அதனால தான் அதுக்கு சீகர்ல் அப்படின்னு பேர் வந்துச்சு. அதோட பிக்சர் உங்கள் புக்லேயே இருக்குது, பாருங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? His two brothers and his sisters had already flown away the day before. அதாவது முந்தன் நாள் தான் இது கூடவே பிறந்த 2 பிரதரும் ஒரு சிஸ்டரும் பறந்து போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He had been afraid to fly with them. நம்ம ஷீகர்ல் அவங்களோட பறக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சான். அதனால் நம்ம ஷீகர்ல் மட்டும் பறக்காமல் இருந்திருக்காங்க. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flip his wings, he became afraid. இருந்தாலும் நம்ம ஷீகர்ல் என்ன பண்ணியிருக்காருன்னா, பறக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த எட்ஜோடையும் போயிருக்காரு. அந்த எட்ஜு போன அப்புறம் இவருக்கு பயம் வந்துடுச்சு. ஸோ பறக்காமல் திரும்பி பயத்தில் நின்றுட்டார். The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to his little hole under the ledge where he slept at night. ஏன் நம்ம ஷீகர்ல் பயப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஹைட்டாக இருக்க அந்த மலையில் இருக்கவும் கீழே அந்த கடலை பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. அந்த கடலோட அலைகளை பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. நம்ம ஷீகர்ல் என்ன நினைக்குதுன்னா, நம்ம விங்ஸ் வந்து பறக்கிறப்போ சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு அது நினைக்குது. ஸோ அது பறக்காமலே தன்னோட தலையை குனிய வைத்துட்டு திருப்பி அந்த ஹோலுக்கே வந்துடுச்சு. எங்கே நேற்று நைட்டு நம்ம ஷீகர்ல் இருந்துச்சோ அதே ஹோலுக்கே அது வந்துடுச்சு. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to brick, flipped their wings and flew away, he failed to muster up courage to take that pledge which appeared to him so desperate. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஷீகர்லோட பிரதர், சிஸ்டர் எல்லாருமே பறந்துட்டாங்களாம். அவங்களோட விங்ஸ் வந்து இவரோட விங்ஸோடையே சின்னதாக தான் இருந்துச்சான். அவங்க அந்த பாறையோட எட்ஜுக்கு போனாங்களாம். அவங்களோட விங்ஸை வந்து ஃப்ளிப் பண்ணாங்களாம், பறந்து போயிட்டாங்களாம். ஆனால் இவர் வந்து பறக்கலை. ஏன்னா இவருக்கு பயம் இருக்குது. அவரோட விங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற பயம் வந்து இவருக்கு இருந்துச்சு. ஸோ ஷீகர்ல் பறக்கலை. His father and mother had come around calling to him, shrilly scolding him, threatening to let him travel on his ledge unless he flew away, but for the life of him he could not move. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சீகர்லோட மம்மி டேடி 2 பேருமே வந்து அவங்கள திட்டுறாங்க. ரொம்ப ஹெவியாக திட்டுறாங்க, ரொம்ப ஹெவியாக பயங்குடுத்துறாங்க. நீ இப்போ பறக்கலைன்னா உன்னால் வாழ்க்கை பூரா பறக்கவே முடியாது, எங்கேயுமே நகரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டுறாங்க. That was 24 hours ago. Since then, nobody had come near him. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them with art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. ஸோ மொத்தமாக ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சீகர்ல் பறக்கவே இல்லை, அந்த பயத்தோடையே இருந்திருக்காங்க. நேற்றுக்கு அவங்களோட பிரதர் சிஸ்டர்லாம் பறந்தாங்க இல்லையா, அவங்களையே பார்த்துட்டு அவங்களோட நாளை கழிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பிரதர் சிஸ்டருக்கெலாம் அவங்க மம்மியும் டேடியும் கற்றுத்தராங்க எப்படி பறக்கணும், எப்படி மீன் பிடிக்கணும், எப்படி அலைகளிலிருந்து நாசுக்காக வரணும்னு டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் கற்று தந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஷீகர்ல் இருந்த இடத்துலையே இருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. In fact,
seen his old brother catching his first hearing and devour it, standing on a rock while his parents circling around, raising a proud cackle. ஸோ நேற்று என்ன நடந்திருக்குன்னா, நம்ம சீகல் வந்து அவங்க பிரதர் சிஸ்டர்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ அவங்க பிரதர் ஃபஸ்ட்டு அவருக்கான ஒரு ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிருக்காரு. அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சது இல்லாமல் ராக்கு கிட்ட அந்த ஃபிஷ்ஷை வச்சு அவர் சாப்பிட்ருக்காரு. இதை நம்ம அந்த ஷீகல் பார்த்துட்ருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட மதர்லாம் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரோட சன் வந்து ஃபிஷ்ஷை பிடிச்சி அவரே சாப்பிட்ட அந்த தருணம் அவங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. And all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. ஸோ காலையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் ஃபேமிலியும் ஷீகல் இருக்கிற ஆப்போசிட் சைடில் இருக்க பிளாட்யூவில் எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. அவங்களோட பிரதர், சிஸ்டர், ஃபாதர், மதர் எல்லோரும் சிரிக்கிறாங்க. எதை நினச்சி சிரிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சீகலோட கோழைத்தனத்தை நினச்சி சிரிக்கிறாங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt heat because he had not eaten since the previous nightfall. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சூரியன் உதிக்க ஆரம்பிக்குது. சூரியன் லைட்டாக ஹீட் ஏறிட்டு சதர்ன் சைடில் ஹீட் ரொம்ப ஏறுது. ஸோ நம்ம ஷீகல் வந்து ரொம்ப ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க நேற்று நைட்லேருந்து எதுவுமே சாப்பிடலை. தென் he had found a dry piece of mackerel's tail at the far end of his ledge. Now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough, dirty, caked straw nest where he and his brothers and sister had been hatched. He even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. நம்ம ஷீகல் நேற்று நைட்லேருந்து எதுவுமே சாப்பிடலை. அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ ஏதாச்சும் ஃபுட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. அப்போது அந்த கிளிஃப்ட்டு ஓரமாக ஒரு சின்ன ஃபிஷ்ஷோட டெய்ல் கிடைக்கிது. அந்த டெய்லை தவிர வேறு எதுவுமே கிடைக்கல. அந்த ஃபுட்டுக்கு அவங்க சர்ச் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம ஷீகல், அவங்க பிரதர், அவரோட சிஸ்டர் எல்லாரும் ஹேட்ச் ஆன அந்த நெஸ்ட்டும் அந்த எக்ஷெல்ஸும் தான் இருக்குது. ஸோ நம்ம ஷீகல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஷெல்லை சுரண்டி பார்க்குறாரு. அதை சுரண்டி சாப்பிட்றப்போ இவருக்கு எப்படி தோணுதுன்னா, இவரோட பார்ட்டையே இவரே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. He then trotted back and front from one end to the ledge of the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parent without having to fly. But no other side of him the ledge ends in a sheer fall of precipice with the sea beneath, and between him and his parents there was a deep white crack. ஸோ ஷீகல் தேடி தேடி பார்த்துச்சு. அதுக்கு எந்த உணவுமே கிடைக்கல. அந்த காஞ்ச ட்ரைடு எக்ஷெல்லை தவிர அதுலேயும் ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த ஷீகல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்து அந்த லெட்ஜோட எட்ஜுக்கு ஒரு போயிட்டு வராங்க. எப்படியாச்சும் உங்கள் பேரண்ட்ஸை ரீச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுவும் பறக்காமலே. ஸோ அப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஷீகலுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய கிராக்கே நடுவில் இருக்குது. அதாவது ஒரு பல்ல. ஷியோர்லி he could reach them without flying if he could only move northward along the cliff face. But then on what? Could be walk. There was no ledge and he was not a fly, and above him he could see nothing. The precipice was sheer and the top of it was further away than the sea beneath him.
ஸோ நம்ம ஷீகள் வந்து யோசிக்கிறாங்க, எப்படி நம்ம பறக்காமல் ரீச் ஆகிறது, அப்படி ரீச் ஆகணும்னா கூட நம்ம கொஞ்சம் நடக்கணுமே, நம்மளால் நடக்க முடியுமா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையே அங்கே இருந்து பார்த்துட்டே இருக்கு அவங்க பேரண்ட்ஸை. He stepped slowly out of the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wings, he closed one eye, then the other, that pretended to be falling asleep. Still, they took no notice of him. He saw his two brothers and his sisters lying on the plateau, drowsy, with their heads sunk into their neck. His father was preening the feather on his white back. Only his mother was looking at him. ஸோ இப்போ நம்ம ஷீகல் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாறையோட எட்ஜுக்கு போய் நிற்கிறான். ஒரு காலால் நிற்கிறாரு, ஒரு காலை அவரோட ஃபெதரில் மறைச்சிக்கிட்டு ஒரு கண்ணு மட்டும் மூடிக்கிட்டு அப்படியே தூக்கத்தில் விழுற மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கிறாரு. ஸோ இப்படி நடிக்கிறப்போ அந்த அவரோட பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் கண்டுக்கவே இல்லை, ஃபாதரும் கண்டுக்கலை, யாருமே கண்டுக்கலை. ஸோ அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அவங்க பிரதரும் சிஸ்டரும் தலையை கழுத்தில் வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபாதர் அவரோட ஃபெதரை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் மதர் மட்டும் நம்ம ஷீகளை நோட் பண்ணியிருக்காங்க. Ga ga ga, he cried, begging her to bring him over some food. Girl, oh ga, she screamed back, mocking, but he kept calling plaintively, and after a minute or so, he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. ஸோ நம்ம சீகல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுகுறாரு, கெஞ்சுறாரு அவங்க அம்மா கிட்ட, ஏதாச்சும் ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு வாங்கல, எனக்கு ரொம்ப பசிக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுது. ஆனால் அவங்க மதர் சீகல் பார்த்துட்டு ஒரு ஃபிஷ்ஷை வந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபிஷ்ஷை வந்து கொண்டு வராங்க. அதை பார்த்ததுமே நம்ம ஷீகல் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல் ஆகிட்டாரு. ஓ, நமக்கு சாப்பாடு கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. He waited a moment in surprise, wondering why she did not came near, and then, maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell around and downwards into the space his mother had swooped upwards. As he passed beneath, he heard whiz of her wings. The monstrous terror seized him, and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment, he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then stomach and his wings. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஃபிஷ்ஷை பார்த்ததும் நம்ம ஷீகல் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டார் இல்லையா, காலை தட்டுறாரு, கையை தட்டுறாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அவங்க மதர் அந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து டிரெக்டாக நம்மளோட ஷீகலோட வாயில் வைக்காமல் கொஞ்சம் சர்டைன் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கு. அந்த மதர் வந்து ஏன் அவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது ஷீகலுக்கு புரியல. செம்ம பசி, பைத்தியக்காரத்தனமான பசி, அதால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அது என்ன பண்ணுச்சுன்னா, எகிரி அந்த ஃபிஷ்ஷை வந்து எடுத்துருக்கு. ஸோ அந்த மொமெண்ட் ஷீகல் வந்து ரொம்ப பயந்துடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே அதுக்கு நடக்காத மாதிரி, அதோட இதய துடிப்பு ரொம்ப ஃபாஸ்டான மாதிரி ரொம்ப பயந்துடுச்சு. ஏன்னா அதோட ஃபஸ்ட்டு ஃப்ளை இல்லையா, அது ரொம்ப பயந்துடுச்சு. இது எல்லாமே ஒரு ஜஸ்ட் மொமெண்ட்டுக்கு தான் இருந்துச்சு. அடுத்த கணமே அதுக்கு புரிய வந்துச்சு என்ன அப்படின்னா, அதுவும் பறந்துச்சு அப்படின்றது. அதோட விங்ஸ் காற்று கிழிச்சு வர்றது அது ஃபீல் பண்ணுச்சு. அந்த காற்று அதோட பிரெஸ்ட் ஃபெதரையும் அதோட ஸ்டொமக்கையும் தாண்டி போனதை அது ஃபீல் பண்ணுச்சு. He could feel the tips of his wings cutting through the air. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flipped his wings once and he soared upwards.
he uttered a joyous scream and flipped them again. He soared high, he raised his breast and banged against the wind. Ga 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 ga. His mother swooped past him, her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sisters flying around him, soaring and diving. இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம சீகல் பறக்க ஆரம்பிக்குது. லைட்டாக பறக்குது. அதோட விங்ஸை வந்து விரித்து மேல் நோக்கி பறக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பறக்கிறதால கொஞ்சம் மயக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது பறக்க ஆரம்பிக்குது. அதுக்கு தெரியுது நம்ம பறக்கிறோம் அப்படின்றது. ரொம்ப சந்தோஷமாக சத்தம் எழுச்சிக்கினே அது வந்து பறக்குது. அவன் மதர் ஷீகல் பக்கத்தில் வராங்க. அவங்களும் தன்னோட சிறகு நல்லா படப்படன்னு அடித்து பறக்கிறாங்க. நம்ம சீகலும் படப்படன்னு அடித்து பறக்கிறாரு. அவரோட ஃபாதர் வந்திருக்காங்க. பிரதர் சிஸ்டர் எல்லாரும் நம்ம சீகலை சுற்றி பறக்கிறாங்க. நம்ம சீகலும் பறந்துட்டு இருக்காரு. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar unsteadily. He was near the sea now, flying straight over it. Facing out over the ocean, he saw a vast green sea beneath him, with little ridges moving over it. He turned his beak sideways and crew. His parents and his brother and sister had landed on his green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. He dropped his leg to stand on the green sea. His leg sank into it. He screamed with fright and attempted to rise again, flipping his wings, but he was tired and weak with hunger, and would not rise. Excited by the strange exercise, his feet stung into the green sea, and then his belly touched it, and he sunk no further. இப்போ நம்ம ஷீகல் பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு நம்ம பறக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததே போயிடுச்சு. அவர் ரொம்ப சந்தோஷமாக பறக்கிறாரு. அவரோட விங்ஸை அடித்து ஹைட்டாக பறக்கிறாரு, டைவ் அடிக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இவர் அந்த சீக்கு மேலே தான் பறந்துட்டுருக்காரு. இவரோட பேரண்ட்ஸ், பிரதர், சிஸ்டர் எல்லோரும் இவருக்கு முன்னாடி இருக்க ஒரு பகுதியில் லேண்ட் ஆகுறாங்க. இவரையும் கூப்பிடுறாங்க, வா நம்ம லேண்ட் ஆகலாம் அப்படின்னு. அப்போ நம்ம ஷீகல் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சீலேயே நிற்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த ஷீகல் வந்து நிற்கிறாரு. அப்படி நிற்கிறப்போ அவரோட கால் வந்து உள்ளே போகிறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவர் பயந்து நம்ம திருப்பி மேலே போயிடலாம் அப்படின்னு அவரோட விங்ஸை வந்து அடிக்கிறப்போ மேலே வரலை. ஏன்னா சாப்பிடாதனால ரொம்ப டயர்டாக இருக்காரு நம்ம ஷீகல். இருந்தாலும் அவரோட அடி வயிறு உள்ளே போகிறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு மேலே அவரால் உள்ளே போக முடியல. He was floating on it, and around him his family was screaming, praising him, and their beaks were offering him dogfish. He made his first fly. நம்மளோட ஷீகலோட ஃபேமிலி ஷீகலை சுற்றி பறக்கிறாங்க, ஷீகலை புகழ்ந்து தள்ளுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஷீகலுக்கு ஒரு டாக் ஃபிஷ்ஷை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஷீகல் பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளை அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோஸை முடிச்சிருக்காங்க. இந்த ப்ரோஸில் நிறைய மாரல் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணாமலே அது நமக்கு வராதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. we want to ட்ரை பண்ணால் தான் நமக்கு வந்து அது வருதா இல்லையான்றது தெரியும். பயத்தை போக்கி நம்ம ஷீகல் ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கவும் அதை ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அங்கே ஒரு தேவை இருக்கும்போது தான் அவர் ட்ரை பண்ணுறாரு. அப்படி இல்லாமல் நம்ம எல்லா ஒரு விஷயத்தையுமே ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு அது வருமா வராதான்றது பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த ப்ரோஸோட மீனிங். மாரல் இருக்குது, இதில் நல்ல மாரல் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் லைன் பை லைன் எடுத்திருக்கேன். நான் ஏன் லைன் பை லைன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேராகிராஃபுக்கு என்ன மீனிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதால தான் நான் லைன் பை லைன் எடுத்திருக்கேன். அண்ட் டியர் சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.